பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 40 அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், மகனே மகளே, நான் உன் மேல நினைவா இருக்கிறேன். நீ என்னதான் இல்லாதப்பட்ட நிலைமையில இருந்தா கூட நீ என்னை விடாம இருக்கிற பத்தியா, அதனால நான் உன் மேல் நினைவா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தாவீது பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் உண்மையில்லாத ஆள் இந்த உலகத்துல, கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறாரு அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதாவது நாட்டுக்கே ராஜாவா இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லையா கூட நம்ம ஏசப்பா பற்றி கொண்ட பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை நிச்சயமா நம்ம லைஃப்ல செய்வாருங்க. தாவீதுடைய வேலை ஆடு மேய்க்கிறது, அவருடைய வேலையை அவர் கரெக்டா பார்த்தாரு. அவருக்கான நேரம் வரும்போது கர்த்தர் அவரை ராஜாவா ஆக்குனாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கலாம். நான் இதை ஏன் பண்றேன், இந்த போராட்டம் ஏன் எனக்கு வந்துருக்கு, இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு, நான் ஏன் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏசப்பாவுடைய சித்தத்துல தான் நீங்க செயல்படுறீங்கன்னு விசுவாசத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க என்ன காரியத்தை செய்யுங்களோ நம்பிக்கையோட செய்யுங்க. ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த போறாரு. சீக்கிரத்துல நடக்க போது விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.